ஊட்டி மலைப்பகுதியின் அமைதியான ஒரு கிராமம். அந்த கிராமத்தின் ஓரத்தில் ஒரு சிறிய வீட்டில் ஒரு தங்கை மற்றும் உடல் ஊனமுற்ற தம்பி வாழ்ந்து வந்தனர். அவர்கள் எளிமையான வாழ்க்கை, ஆனால் ஒருவருக்கொருவர் தாங்கும் பாசம் பெரிது. ஒரு நாள் மதியம், தங்கை வீட்டு பணி செய்து கொண்டிருந்தாள். தம்பி அருகில் அமர்ந்திருந்தான். அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு கர்ஜனை. வீட்டின் ஜன்னல் வழியாக ஒரு பெரிய புலி உள்ளே குதித்தது. தங்கை பயந்து ஓடினாள். ஆனால் தம்பி ஓட முடியாது. புலி நேராக அவனை நோக்கிப் பாய்ந்தது. அந்த நொடியில் தம்பி அச்சத்தில் மூழ்காமல் தன்னருகில் இருந்த பெரிய பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்து அதை தங்கைக்கு வீசினான். தங்கை அதை பிடித்து, பயம் இருந்தாலும் தம்பியை காப்பாற்ற வேண்டிய துணிச்சலுடன் அந்த டப்பாவால் புலியின் தலைக்கு ஒரு பலமான அடி கொடுத்தாள். அந்த அடி புலியை பின்வாங்க வைத்தது. அந்த வாய்ப்பில் தம்பி அருகிலிருந்த ஸ்லைடிங் டோர் திறந்தான். வெளிச்சம் பட்டபோது புலி பயந்து வெளியே ஓடி காட்டுக்குள் மறைந்து விட்டது. சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தனர். தங்கைவும் தம்பியும் நெருக்கடியிலிருந்து உயிர் தப்பினர். ஆனால் கேள்வி இதுதான், இன்று தப்பினர். ஆனால் மறுமுறை புலி தாக்காது என்று என்ன நிச்சயம்?